ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டிஸ் பேஜ். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பரங்கிக்காய் பொடி குழம்பு. வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பரங்கிக்காவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பீல் பண்ணி அந்த சைடில் இருக்க சதையெல்லாம் எடுத்துகிட்டு ஓகே. இப்போ நம்ம ஒரு பொடி தான் இதில் மெயின். அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்னென்னு பார்க்கலாம். 1 கப் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு 10-12 மிளகு. இந்த குழம்புக்கு மிளகு தான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ கம்மியாக மிளகா, ஒரு 5 மிளகா 6 மிளகா போட்டுக்கிட்டா போதும். இப்போது இதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துடலாம். இப்போ வானலி நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் விடாமல் இதெல்லாமே நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்து கரெக்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ எண்ணெய் விடாமல் நல்லா கலர் ரொம்ப இதாகாமல் வறுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. தீஞ்சு போகிறதுக்கு முன்னாடி எடுத்துடணும். ஸோ இப்போ கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நார்மலாக பண்ணலாம். இப்போ வானிலையில் சூடாயிடுச்சு. எண்ணெய் விட்டு தாளிக்க வேண்டியதெல்லாம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணிவிடுங்க. வெந்தயம் கொஞ்சம் போட்டாச்சு. இதில் நம்ம அந்த பொடி போட போகிறதுனால 2 மிளகாய் போட்டால் போதும். ஓகே, இப்போ அந்த பரங்கிக்காவை இதோட ஆட் பண்ணிடலாம். லைட்டாக வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ நான் புளி கரைசல் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி இருந்தால் போதும் இதுக்கு. ஸோ நல்லா கரைச்சி வச்சு விட்டாச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி இதில் தண்ணி விட்டு கரைச்சி அதுக்கப்புறமே அதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ புளி தண்ணி அதுக்குள்ளே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த கரைச்சி வச்ச சாம்பார் பொடியை அதில் விட்டுருங்க. சாம்பார் பொடி நீங்கள் ரொம்ப ஜாஸ்தி போட வேணாம். அந்த பொடியும் ஆட் பண்ணுறதுனால காரம் அதுலேயும் சேரும். அதனால் யூஸ்வலாக நீங்கள் போடுறத விட கொஞ்சம் கம்மி பண்ணியே போட்டுக்கோங்க. நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் புளி விட்டாச்சு, சாம்பார் பொடி விட்டாச்சு. தேவையான அளவு உப்பு இப்போவே போட்டுடலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுருங்க வாசனைக்கு. ஓகே, அது கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இங்கே ஆற வச்ச இந்த பருப்பெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இது கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது இந்த பொடியை இதுதான் இந்த குழம்போட ஸ்பெஷலே. இந்த பொடியை நம்ம இப்போ தேங்காய் எண்ணெயில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த குழம்புல ஆட் பண்ணோன்னா தான் ஃப்ளேவர் செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இப்போது நம்ம நல்லா அந்த எண்ணெய் சூடாயிடுச்சு. இதை ஆட் பண்ணுறோம். இது கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த குழம்போட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பொடி வறுக்கிறதுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, செம்ம வாசனை வரும் இது நம்ம வறுக்கும் போதே. இப்போ இந்த குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு, ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ இந்த பொடி போட்டுட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிட்டோன்னா போதும், குழம்பு ரெடி ஆகிடும். இந்த பொடி போடும்போது கொஞ்சம் பார்த்து, ஏன்னா அதுவும் ஹீட்டாக இருக்கும். ஸோ பார்த்து போடணும் நம்ம. ப்ளஸ் அது கட்டி ஆகாமல் கிளறி விட்டுறணும் மீறிட்டா. ஓகே, இப்போது ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நம்ம பேஜை லைக் பண்ணுங்கள், வீடியோ டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.